الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, தப்சீர் வகுப்பிலே சூரா யாசினை நாங்கள் தெரிவு செய்து இன்றைய தினம் 3வது அமர்விலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது அமர்விலே தப்சீர் தொடர்பான ஒரு அறிமுகத்தை நாம் தந்திருந்தோம். 2வது அமர்வாகிய சென்ற அமர்விலே சூரா யாசின் குறித்து சமூகத்திலே சொல்லப்படக்கூடிய சிறப்புகள் அனைத்தும் உண்மையான அம்சங்களா என்பது குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம். உதாரணமாக, ஒவ்வொரு அம்சத்துக்கும் உள்ளம் இருக்கிறது. குர்ஆனினுடைய உள்ளம் சூரா யாசின் என்று சொல்லப்படுவதாக இருந்தாலும், மரணித்தவர்களுக்காக வேண்டி சூரா யாசினை ஓதுங்கள் என்று நபிகளார் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய விடயமாக இருந்தாலும், இவ்வாறு சூரா யாசினுக்கு சொல்லப்படக்கூடிய அனைத்து சிறப்புகளும் ஆதாரபூர்வமானதா என்கின்ற அம்சத்தை நாங்கள் தெரிந்திருந்தோம். அதே நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம். பிஸ்மில்லா என்பது ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனமா, அல்லது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கான மாத்திரம், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மாத்திரம் முதலாவது வசனமா, அல்லது பொதுவாகவே சூரத்து நம்லிலே வரக்கூடிய அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய கடிதத்திலே சொல்லப்படக்கூடிய அங்கே குறிப்பிடப்படக்கூடிய பிஸ்மிதான் குர்ஆனிலே உள்ள பிஸ்மி. ஏனையவைகள் அது ஒரு சூறாவை இன்னொரு சூறாவையும் வேறுபடுத்தி பார்ப்பதற்காக வேண்டி நபிகளார் கற்றுத்தந்த அம்சம். அப்படியான விளக்கங்களை நாம் என்ன செய்தோம், சென்ற சந்தர்ப்பத்தில் நாம் தெரிந்திருந்தோம். இதிலே நாம் தெளிவாக சொன்ன அம்சம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பொறுத்தவரையில் அது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனம் கிடையாது. எனவே யார் பிஸ்மி சொல்லாமல் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறாரோ அவருடைய தொழுகை தாராளமாக என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே பிஸ்மி சொல்லாமல் ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நாம் சொல்லக்கூடாது என்கின்ற அம்சத்தை நாம் என்ன செய்திருந்தோம், தெளிவாக தெரிந்திருந்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் சூரா யாசினுக்குள் நுழைய போகிறோம். சூரா யாசினை பொறுத்தவரையில் அது மிக முக்கியமான 3 நோக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சூரா யாசின் மிக முக்கியமான 3 நோக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு மைய கருத்தை சூரா யாசின் வைத்திருக்கிறது. 2வது மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் மரணிக்க செய்த பின் ஒரு நாள் எழுப்புவான். அந்த நாள் விசாரணைக்குரிய தினமாக இருக்கும். அந்த தினத்தில் அல்லாஹு தஆலா எங்களை விசாரிப்பான். எங்களுக்கான கூலிகளை அல்லாஹு தஆலா தருவான். ஒன்று சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லது நரகத்துக்கு அனுப்புவான் என்கின்ற அம்சங்கள் சொல்லப்படுகிறது. அதே போன்று அல் குர்ஆன் வஹி, அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று உறுதிப்படுத்தக்கூடிய அம்சமும் இந்த சூரா யாசினில் இருக்கிறது. இந்த 3 மிக முக்கியமான நோக்கங்களையும் இந்த சூரா யாசின் தன்னுள் வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சூராவினுடைய உள்ளடக்கங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நம்ம மேல சொன்ன மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக அல்லாஹ்வினுடைய தூதர் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சம். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா 3 தூதர்களை ஒரு கிராமத்துக்கு என்ன செய்கிறான், தூதர்களாக அனுப்புகிறான். வதரிபு லஹு மஸலன் அஸ்ஹாபல் கர்யா என்று வரக்கூடிய அந்த கிராமவாசிகள் குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். அடுத்தது அல்லாஹ்வினுடைய வல்லமைகள் குறித்தும் அவன் தன்னுடைய அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்களை குறித்தும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதே போன்று முஷ்ரிக்குகள், அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் வைக்கக்கூடிய சில வாதங்களுக்கு அல்லாஹு தஆலா மறுப்பும் இந்த அத்தியாயத்தில் என்ன செய்கிறான், தெரிவிக்கிறான். அதே நேரத்தில் மறுமை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகின்ற வேளை மறுமையினுடைய சில காட்சிகளையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். மறுமையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று மறுமையினுடைய காட்சிகளை அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதே வேளை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதும் காவிர்களுக்கு நரகத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதும் இது குறித்தும் அல்லாஹு தஆலா சூரா யாசினில் பேசுகிறான்.
இறுதியாக அல்லாஹு தாலா உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். அந்த அத்தியாயம் முடிகிறது சூரா யாசின். நிச்சயமாக நாம் எல்லோரும் என்ன செய்வோம், விசாரணைக்காக வேண்டி எழுப்பப்படுவோம் என்கின்ற அந்த தகவலை தருவதன் மூலமாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தாலா முடிக்கிறான். சொல்லப்பட்ட அம்சங்கள் அனைத்துமே மிக பிரதானமாக இந்த சூரா யாசினுக்குள் உள்ளடக்கப்படக்கூடிய அம்சங்கள் ஆகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இப்ப நாம சூரா யாசினை எடுத்து பார்த்தால் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதப்பட்டிருக்கும். அது சம்பந்தம் நாம் பார்த்துட்டோம். பிஸ்மிங்கிறது சூரா யாசினுடைய ஒரு வசனம் கிடையாது. மாறாக சூரா யாசினுக்கு முன்னால் இருக்கிற சூறாவையும் இந்த சூறாவையும் வேறுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது. இது பின்னால வந்த சஹாபாக்கள் புதிதாக உருவாக்கையும் இல்லை, இமாம்கள் உருவாக்கையும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், பிஸ்மியை சொல்லித்தான் ஒவ்வொரு அத்தியாயத்தை முடித்து விட்டு அடுத்த அத்தியாயத்தை என்ன செய்வார்கள், ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அதை பதிவு செய்தார்கள். ஆனால் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்தின் முதலாவது வசனமானு கேட்டா இல்லை. அது வேறுபடுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியதான் பிஸ்மிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். சூரத்து நம்லில மாத்திரம்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய கலியத்தில் இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது, பிஸ்மி என்பது அல் குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் என்பதை குறிக்கக்கூடியது. சூரத்து நம்லில் இருக்கக்கூடிய அந்த வசனம் தான். ஹை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். பிஸ்மி இஸ்மிண்டா பெயருக்கு சொல்றேன், அல்லாஹ்னா அல்லாஹ் எங்களுக்கு தெரியும். பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன்ங்கிறது பிஸ்மில்ல என்ன இல்லை இல்லை, அது மறைமுகமா என்ன செய்யும், உள்ளுக்கு இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா அபுதஉ பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். பதஅனா ஆரம்பித்தானுக்கு சொல்றேன். அப்ப அபுதஉனா நான் ஆரம்பிக்கிறேன், பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். அர் ரஹ்மான் அர் ரஹீம், நீங்க தர்ஜமாக்கள் எடுத்து பார்த்தா ரஹ்மானுக்கு அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு என்ன செய்வாங்க, மொழிபெயர்த்திப்பாங்க. இந்த மொழிபெயர்ப்பை பொறுத்த வரையில இதை நாம தவறாதான் என்ன செய்யறோம், இந்த மொழிபெயர்ப்புல புலரிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு விளங்குது. ஏன்னா ரஹ்மான் என்பதாக இருந்தாலும் சரி, ரஹீம் என்கிறதாக இருந்தாலும் சரி, ரஹ்மத் என்கின்ற சொல்லிலிருந்து வந்த ரெண்டு சொல்லிட்டாங்க. ரஹ்மத் என்று சொன்னால் இரக்கம், கருணைக்கு சொல்றேன். அப்ப அருள் என்று சொன்னால் அது நிஅமத், அருள் என்று சொன்னால் நிஅமத். எனவே ரஹ்மான் என்றாலும் அளவற்ற கருணையாளன், அதே மாதிரி ரஹீம் என்றாலும் அளவற்ற கருணையாளன், நிகரற்ற அன்புடைய நம்ம சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே என்ன கருத்தை கொடுக்கும்னு சொன்னா ரஹ்மத்ங்கிற கருத்தை தான் கொடுக்கும். இதை நம்ம நல்லாவே என்ன செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும். தர்ஜமால அளவற்ற அருளாளன் அப்படின்னு ரஹ்மானுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, மொழிபெயர்த்திப்பாங்க. அருளாளன் என்றா நஈம் என்ன செய்யணும் வரணும், நிஅமத். அருள்னு சொன்னா நிஅமத்துக்கு தான் என்ன செய்யற, அருள்னு சொல்லி சொல்ற அரபுல. எனவே ரஹ்மான்ங்கிற வாசகத்தை பொறுத்த வரையில அவன் அதிகமான கருணை என்ன செய்யறது இருக்கிறது. இதை சில தப்சீராஞ்சல் எப்படி விளக்கம் சொல்லுவாங்கன்றா, உலகத்தில் அல்லாஹு தாலா காபிர்களுக்கு இரக்கம் காட்டுவான், முஸ்லிம்களுக்கும் என்ன செய்வான், இரக்கம் காட்டுவான். எனவே ரஹ்மான்ங்கிறது அதிகமான இரக்கத்தன்மை என்ன செய்யறது கொண்ட ஒரு வார்த்தை. ரஹீமை பொறுத்த வரையில மறுமையில் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் என்ன செய்வான், இரக்கம் காட்டுவான். காபிர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான். உலகத்தில் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் இரக்கம் காணத்தெல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்யறான், உணவு கொடுக்கான், தண்ணி கொடுக்கான், இந்த உலகத்துல வாழ்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் என்ன செய்திருக்கான், செய்து கொடுத்திருக்கிறான். இப்படியான ஒரு விளக்கத்தையும் என்ன செய்வார்கள், இந்த ரெண்டுக்கும் சொல்வார்கள். நம்ம இவரது சொல்ற விஷயம் என்னன்னா, அருளாளன் இது மொழிபெயர்க்கிறது என்ன நம்மளுக்கு புல மாதிரி விளங்குது. ரெண்டுமே என்ன, கருணை மிக்கவன். அல்லாஹு தாலா இரக்கம் கொண்டவன், கருணை மிக்கவன். அவ அளவற்ற கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன். ரெண்டுமே என்ன, இரக்கம் தானே, கருணை அன்பு. இவ்வாறான அல்லாஹின் பெயரால் நான் என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன். அப்ப அல்லாஹ்ங்கிறதுக்குரிய வர்ணனை தான் ரஹ்மான்ங்கிறதும் ரஹீம். அரபுல சிபத்துன்னு சொல்லுவாங்க அல்லது நஅத்துன்னு சொல்லுவாங்க, வர்ணனை. அல்லாஹ் யாரு, ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் யாரு, அவன் ரஹ்மான், அதே நேரத்தில் அவன் யாரு, ரஹீம். அதிக இரக்கம் கொண்டவனும் மறுமையில முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடியவன். இப்ப சூரா யாசீனுடைய முதலாவது வசனத்தை எடுத்து பார்த்தால் யாசீன் அப்படின்னு தெரியும், யாசீன் என்று தெரியும். யாசீன் என்றால் என்ன அர்த்தம்? சில தப்சீர்கள் அதுக்கு செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, யா என்றா அழைக்கிறதுக்கு பாவிக்கிறோம். அரபுல பொதுவாகவே அழைக்கிறதுக்கு யா என்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, பாய்ப்பாங்க. இப்ப முஹம்மதே என்ன சொன்னா யா முஹம்மதுன், யா முஹம்மது முஹம்மதே. அம்மார்னா யா அம்மாரு அம்மாரே அப்படின்னு என்ன செய்வாங்க, யாங்கிறது ஒரு ஆள் அழைக்கிறதுக்கு கூப்பிடுறது, பயன்படுத்துறது. சீனண்டா இன்சான் மனிதன் அல்லது நாஸ், இதுல உள்ள சீன் எடுத்து தான் யா சீன் என்றால் மனிதனை அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அழைக்கிறான் அப்படின்ற மாதிரி சில தப்சீர்கள் சொல்லப்படுது. இது பிழையான தப்சீரா தான் நம்ம என்ன செய்யறோம், கருதுறோம். ஏன்னா குர்ஆன்ங்கிறது பிலிசானின் அரபியி முபீன், தெளிவான அரபு மொழியில என்ன செய்யப்பட்டிருக்கு, இறக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, குர்ஆன்ல பேசல. யா அய்யுஹல் இன்சான், மனிதன் அழைக்கணும்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், யா அய்யுஹல் இன்சான் என்ன செஞ்சிருப்பான், அழைச்சிருப்பான். ஈமான் கொண்ட மக்களை அழைக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, மக்களை அழைக்கும் போது யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் என்ன செய்யறான், தெளிவா சொல்றான். அப்ப மனிதன் அழைக்கும் போது அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் என்ன செஞ்சிருக்கலாம், அழைச்சிருக்கலாம். யாசீன் என்ன செய்ய தேவையில்ல, ஷோட்டாக அழைக்க வேண்டிய எந்த தேவையும் அல்லாஹ்க்கு இல்லை. அடுத்தது தெளிவான வேதம்ங்கிறதால நாம ஷோட்டான
இப்படியான விளக்கங்களை சொல்றதை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த யாசின், அதே மாதிரி தாஹா, அலிஃப்லாமிம் இப்படி என்ன செய்யப்படுது, இப்படியான 2 எழுத்து 1 எழுத்து 3 எழுத்துல எல்லாம் சில அத்தியாயங்கள் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 29 அத்தியாயங்கள் அப்படி இருக்கு. 1 எழுத்துல வர அத்தியாயம் இருக்கு. தெரிஞ்சாங்க சொல்லுங்க. காஃப், வேற நூன், வேற சாது. இந்த அத்தியாயம் எல்லாம் ஒரு எழுத்துல என்ன செய்யுது, இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. அது மாதிரி 2 எழுத்துல ஆரம்பிக்கிற அத்தியாயங்கள் இருக்கு. சொல்லுங்க. இப்ப நான் பார்த்தது யாசின், பாஹா, யாசின், பாஹா இதெல்லாம் 2 எழுத்துல, ஹாமீம் 2 எழுத்துல என்ன செய்யப்படுது, ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி 3 எழுத்துல ஆரம்பிக்கிற அத்தியாயம் இருக்கு. பக்கரா, அலிஃப்லாம் மீம், அலிஃப்லாம் ரா இதெல்லாம் என்ன செய்யறது, 3 எழுத்துல ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி 4 எழுத்துல ஆரம்பிக்கிற அத்தியாயம் இருக்கு. அது 5 எழுத்து. அடுத்தது 4 எழுத்து, அலிஃப்லாம் மீம் ரா, அலிஃப்லாம் மீம் சாத் இப்படின்னு என்ன செய்யும், ஆரம்பிக்கும். சிலதற்கு 5 எழுத்துல, அது நீங்க சொன்ன மாதிரி காஃப் ஹா யா ஐன் சாத். அதே மாதிரி 5 எழுத்து 2 துண்டா வருது, ஹாமீம் ஐன் சீன் காஃப், ஹாமீம் ஐன் சீன் காஃப். இப்படி சில எழுத்துக்களை கூட என்ன செய்யப்படுது இந்த அத்தியாயங்கள். இப்படி கிட்டத்தட்ட 29 அத்தியாயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 29. அதுல 2 அத்தியாயம் தான் மதீனால இறங்கினது, சூரத்துல் பக்கராம், சூரா ஆல் இம்ரான். மற்ற எல்லாமே என்ன மக்கா. இப்ப நாம பாக்குற யாசின் கூட என்ன மக்கால இறங்கப்பட்ட அத்தியாயங்கள். அப்ப இது என்ன, இப்படி இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கிறதுனுடைய விளக்கங்கள் என்னங்கிறதுல முஃபஸ்ஸிரூன்களுக்கு இடையில பலமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இதை எப்படி நாம புரிஞ்சு கொள்றது? இப்ப யாசின்ங்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, மனிதனை என்ன விளக்கம் சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி தாஹாக்கள் சொல்லலாமா, சொல்லலாம். சில ஆக்கள் யாசின் தாஹாக்கு ரசூலோட பேருனுடைய என்ன தாஹா நபி எல்லாமே என்ன செய்யறாங்க, பாட்டில் அடிக்கலாம் அப்படி பேர் வச்சு. அப்படியெல்லாம் எந்த ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பேர் யாசினோ தாஹாவோ அப்படி எல்லாமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்ப இதை எப்படி விளங்கிக் கொள்ற, இதுக்கு சொல்றால் ஹுரூஃபுல் முகத்தா, துண்டித்து வரக்கூடிய எழுத்துக்கள். இப்ப குர்ஆனை பாத்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து தானே என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். இப்போ உதாரணமாக தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீன்னு எடுத்தா தாலிகல் கிதாபுன்னு அதை என்ன செய்யும், சேர்ந்து சேர்ந்து எழுதப்பட்டிருக்கும். இதை நம்ம சேர்த்து ஓதுறல்ல, எப்படி சொல்றோம், ஹா மீமங்கம் வேறுபடுத்து ஒவ்வொரு எழுத்தா சொல்றோம். யா சீனங்கம், காஃப் ஹா யா எப்படி சொல்ற, கா ஹா யா ஹா என்ன செய்யறல்ல சொல்றல, அப்படி சேர்த்து நாம என்ன செய்யறல்ல சொல்றல. அப்ப தனித்தனி அந்த எழுத்துக்களை நாம என்ன செய்யறோம், மொழியிறோம். அப்ப இதுக்கு சொல்ற அல் ஹுரூஃபுல் முகத்தா, துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் இருக்கு. பிரபல்யமாக 4 கருத்துக்கள் சொல்லப்படுது. இதை எப்படி நாம விளங்குற, இதனுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ் இதை சொன்னதினுடைய நோக்கம் என்ன? அதுல முதலாவதாக சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா, சலஃபுகள் ஒரு சாரார் இந்த கருத்தை சொல்றாங்க. நிறைய பேர் இந்த கருத்தை நினைச்சிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இல்ல. அல்லாஹு அலம் பி முராதிஹி, அல்லாஹ் தான் இதனுடைய நோக்கத்தை அறிந்தவர். இதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது, விளக்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருந்தாலும், அந்த அல்லாஹ்க்கு தான் அவனுடைய விளக்கம் தெரியும்னு சொன்னா, அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி அதை நாம மறுமையில தான் அதை விளக்கத்தை அறிஞ்சு கொள்றோம்டா, அல்லாஹ் தால குர்ஆன்ல இப்ப சொன்னது அப்ப தேவையில்லாம அல்லாஹ் சொல்லிட்டானா அதெல்லாம் யோசிக்க என்ன செய்யும், நம்மளுக்கு தோணுமா இல்லையா? இப்ப இதனுடைய விளக்கம் அல்லாஹ்க்கு தான் தெரியும்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்க்கு தான் தெரியும்டா, அப்ப நம்மளுக்கு என்னது சொல்லணும், அதனுடைய விளக்கம் சொல்லப்பட்டதானே நாம அதை என்னங்கிறது என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம் என்கிற சிந்தனை வரும். அப்படி ஒரு சிந்தனை வழிவகுக்கிறதுக்கு இந்த விளக்கம் என்ன செய்யுது, காரணமாக. இதான் உண்மையிலே அல்லாஹ்க்கு தான் அந்த அர்த்தம் தெரியும். இருந்தாலும் ஏதாவது நாம அதை என்ன செய்யணும், அது இதுதான் என்று மக்களுக்கு என்ன செய்ய வேண்டிய, விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது புரியணும். ஒரு சாரா சொல்றாங்க இது சூறாக்களுக்கான பெயர். இப்ப பாருங்க, யாசின்னா சூரா யாசின்னு சொல்றோம், நம்ம தாஹான்னு சூரா தாஹான்னு சொல்றோம், சாதுன்னா சூரா சாதுன்னு சொல்றோம். அப்படி எல்லாத்துக்கும் சொல்லலாம். அலிஃப்லாமின்னா சூரா அலிஃப்லாமின்னு சொல்றாமா இல்ல, அது சூரத்துல் பக்கரா, சூரா ஆல் இம்ரான். அப்ப அலிஃப்லாமினா எத்தனை அலிஃப்லாமின்னு சொல்றது, முதலாவது சூரா அலிஃப்லாமி, 2வது சூரா அலிஃப்லாமி அப்படி சொல்லலாம். அலிஃப்லாம்ரான்னு 2-3 இடத்துல இருக்கு. அப்ப இதுவும் என்ன ஒரு ஏற்புடைய கருத்தாக இல்லை. 3வது கருத்தை பொறுத்தவரையில அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அதாவது அந்த காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலம் அரபு மொழியை பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனங்களை ஓதினா, குர்ஆன் வசனங்களை சொன்னா அவங்க காதுகள் என்ன செய்ய மாட்டாங்க, உள்வாங்க மாட்டாங்க. சில ஆக்கள் என்ன செய்வாங்க, காதுகள்ல கைகளால என்ன செய்வாங்க, பொத்திக் கொள்வாங்கனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆனை சொல்றான். அப்ப இப்படியான சில வாசகங்களை சொல்லுகின்ற போது என்ன இது புதுசா இருக்கு, அந்த மக்கள் என்ன செய்வாங்க, இது நம்ம தெரியாத சில விஷயங்கள் சொல்லப்படுது. இப்ப யாசினா என்னது, தாஹாண்டா என்னது, அலிஃப்லாமிண்டா என்னது, அந்த மக்கள் என்ன செய்வாங்க, இவர் என்ன சொல்ல வராருங்கிறத ஆச்சரியப்பட்டு உள்வாங்க தயாராகுவாங்க என்கின்ற மாதிரி ஒரு கருத்து என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இதுவும் ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்து போல நம்மளுக்கு விளங்குது. 4வது கருத்தை பொறுத்தவரையில இதுதான் நிறைய தஃப்சீருடைய அறிஞர்களும் சொல்லக்கூடிய கருத்து.
அதே நேரத்தில் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லா, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா தஃப்சீர் முஃபஸ்ஸிர் அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப இந்த குர்ஆன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த இப்படி யாசீன்ங்கிற எழுத்து, ஹாமீம் என்கிற எழுத்து, காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்கிற எழுத்து, அலிஃப் லாம் மீம் என்கிற எழுத்து, இப்படியான எழுத்துக்கள் இருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கி, உருவாக்கப்பட்டிருக்கி. அப்படியான எழுத்துக்கள் இருந்து உருவாக்கப்பட்டு உங்களால் அப்படியான குர்ஆன் என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. அல்லாஹ் சவால் விட்டான் தானே, 10 சூறாவை நீங்க என்ன செய்யுங்க, ஃபஅது பி அஷ்ரி சுவரி மிஸ்லிஹி, இது போல 10 சூறா கொண்டு வாங்கன்னா. அதுல அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஃபஅது பி சூரத்தி மிஸ்லிஹி, ஒரு சூறாவை கொண்டு வாங்கன்னா. அதுலயும் என்ன செஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அப்ப இது குர்ஆனுடைய அற்புதத்தை என்ன செய்யுது, அற்புதம்னா இஜாஸ், பிறரால குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர முடியாதுங்கிற இயலாமத்தன்மையை காட்டுறதுக்கு அல்லாஹு தஆலா அந்த மக்களை நோக்கி சொல்கிறான். இப்படியான எழுத்துக்கள் அந்த குர்ஆன் என்ன செஞ்சிருக்கி, வந்திருக்கி. எனவே இதை போல உங்களால் என்ன செய்ய முடியல, உருவாக்க முடியல என்கிற கருத்தை சொல்றதுக்கு தான் இந்த வசனங்கள், இந்த எழுத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அத்தியாயங்களுடைய இந்த 29 அத்தியாயங்களுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையில ஒரு ஏற்கத்தக்க ஒரு காரணமாக தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, விளங்குது. அதே நேரத்தில் சில இடங்களில் அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை சொல்லி போட்டு அடுத்ததாக குர்ஆனை பத்தி பேசுறான். இப்ப பாருங்க, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த வேதம். அதே மாதிரி அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாப், ஹாமீம் தன்சீலுல் கிதாப், காஃப் வல் குர்ஆனில் மஜீத், யாசீன் இப்ப நாங்க பார்க்க போற அத்தியாயம், வல் குர்ஆனில் ஹக்கீம். எல்லாம் இல்லை, ஆனா கூடுதலான இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யறான், ஞாபகப்படுத்துறான். எனவே இந்த குர்ஆனானது இப்படியான எழுத்துக்களை கொண்டதுதான், இப்படியான எழுத்துக்களை கொண்டதுதான். அப்படி இருந்தும் உங்களால் அதை போல என்ன செய்யல, கொண்டு வர முடியல என்கிற அந்த அற்புதத்தை எடுத்து காட்டும் விதமாகத்தான் இந்த எழுத்துக்களை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான் என்கிறது ஒரு கருத்தா சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை தான் நிறைய முஃபஸ்ஸிருங்களும் என்ன செய்கிறார், சொல்லியிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். குறிப்பாக இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தை தான் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, யாசீன் இரண்டாவது வசனத்தை பொறுத்தவரையில வல் குர்ஆனில் ஹக்கீம், வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், வல் குர்ஆனில் ஹக்கீம், சத்தியம் செய்து என்ன செய்கிறான், சொல்லுகிறான். இரண்டாவது வசனம், ஞானமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக. குர்ஆன் என்றா குர்ஆன், குர்ஆன் என்ன, இந்த குர்ஆனை தான் ஓதுதல் என்கிறதான் குர்ஆனுக்குரிய நேரடி என்ன பொருள். கரஅனா ஓதினான், குர்ஆன் என்றா ஓதுதல். ஓதுதல் என்கிற ஒரு சொல்லை அல்லாஹு தஆலா இந்த வேதத்துக்கு நினைச்சிருக்கான், பேராக வச்சிருக்கான் குர்ஆன் சொல்லி. ஹக்கீம்னா ஞானமிக்கது, ஞானம் உள்ளவன். குர்ஆனுங்கிறதால ஞானமிக்க வேதம். ஹிக்மத்னா ஞானத்துக்கு சொல்றேன், ஹிக்மத்னா ஞானம். இந்த குர்ஆன்ல ஞானமிக்க அம்சங்கள் என்ன இருக்கின்றன என்கிறதான் அல்லாஹ் தஆலா சொல்ல வரான். அப்படியான வேதத்தின் மீது சத்தியமாக. இந்த வாவை பொறுத்த வரையில இந்த வாவு சத்தியத்துக்கு என்ன செய்யறது, பயன்படுத்துறது. அரபு மொழியில 3 எழுத்திற்கு சத்தியத்துக்கு பயன்படுத்துறது. நம்ம ஆக்கள் தெரிஞ்சு தெரியாம சொல்லுவோம், வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி, வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி, வாவு தா பா, இந்த 3 எழுத்தும் சத்தியத்துக்கு அவன் என்ன செய்யறது, பாவிக்கிறது. வல்லாஹி அல்லாஹ் மீதானையாக, தல்லாஹி அல்லாஹ் மீதானையாக, பில்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக. அப்ப அல்லாஹு தஆலா வல் குர்ஆனி, குர்ஆனின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்றான். இப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைச்சவன், இந்த உலகத்துல படைப்பினங்களை படைச்சவன், அவன் என்ன செய்யலாம், எதுலையும் அவன் சத்தியம் பண்ணலாம். நாம அல்லாஹை போல குர்ஆன்ல சத்தியம் அல்லாமா, ஏனே படைப்புல சத்தியம் அல்லாமா அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆனை பொறுத்த வரையில குர்ஆனின் மீது ஆணையாக அப்படின்னு நாம சொல்லலாம். அதுல பிறல் ஏன்னு சொன்னா, குர்ஆனுங்கிறது மஹ்லூக் இல்ல, படைப்பினம் இல்ல, அல்லாஹ் தஆலா பேசின வார்த்தைகள். அப்ப அல்லாஹ்வினுடைய சிஃபத்துல உள்ளது. அல்லாஹ்வினுடைய பேரு சிஃபாத்துகளை நாம என்ன செய்யலாம், சத்தியம் செய்யலாம். எப்படி வல்லாஹின்னு சொல்றோமோ அதே மாதிரி ரஹ்மானின் மீது சத்தியமாக, தர் ரஹ்மானி, ரஹீம் மீது சத்தியமாக, அலீம் மீது சத்தியமாக அப்படின்னு நாம என்ன செய்யலாம், சொல்லலாம். அதெல்லாமே அல்லாஹ்வினுடைய பெயர்களும் அல்லாஹ்வினுடைய பண்புகளும். மாறாக இப்ப நம்ம கைகள் இருக்குதானே குர்ஆன், இதுக்கு சொல்ற முஸ்ஹஃப்னு சொல்றேன், இதுக்கு குர்ஆன் சொல்றேன். என்னன்னு சொல்றேன், முஸ்ஹஃப். முஸ்ஹஃப்னா அந்த குர்ஆனை நம்ம ஏடாக என்ன செஞ்சிருக்கோம், ஆக்கியிருக்கோம். குர்ஆனுங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து இப்படி வந்தையா, வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வார்த்தைகளா தான் என்ன செஞ்ச வந்து, அது எழுதப்பட்டு பிற்காலங்கள்ல பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த கையில நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, பேப்பர்லையும் அட்டையிலையும் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அப்ப இதுக்கு பேர் சொல்ற முஸ்ஹஃப். இதை கொடுத்து இதுல சத்தியம் செய் அப்படி நம்மகிட்ட ஒரு வளமை இருக்கு. இது எங்க இருந்து இந்த கலாச்சாரம் உருவாயிட்டு தெரியா, ஒன்றுக்கு மேல என்ன செய்யற இப்படி சத்தியம் பண்ற, அப்படி அல்லாஹ் சத்தியம் பண்ணதாகவும் வரல. அடுத்தது அப்படி ஒரு சத்தியம் பண்ணதுக்கு அப்படி ஒரு வழிய ரசூல்லா காட்டினாலும் வரல. அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ்க்கு மேல இப்படி சொல்றா சத்தியமாக இல்ல. நம்மகிட்ட ஒரு பழமை இருக்கா, உம்மாக்கு மேல சத்தியமா, பிள்ளைக்கு மேல சத்தியமாக, இப்படி குர்ஆனை கொடுத்து குர்ஆனுக்கு மேல, இந்த குர்ஆனை சத்தியம் பண்ணு, குர்ஆனுக்கு மேல சத்தியமா.
இப்படி அந்த முஸ்ஹஃபுக்கு மேல இப்படி சத்தியம் பண்றதை தவிர்த்து கொள்ற நல்லது. ஏன்னா அதுல அட்டை இருக்கு, பேப்பர் இருக்கு, அது ரெண்டுமே என்ன மஹ்லூக், அது ரெண்டுமே என்ன படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டதுல நாம என்ன செய்ய முடியாது, சத்தியம் பண்ண முடியாது. படைப்பாளெல்லாம் என்ன செய்யணும், சத்தியம் பண்ணணும். அப்ப குர்ஆன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லலாம், அப்படி தாராளமா சத்தியம் பண்ணலாம். அல்லாஹ் மீது ஆணையான்னு சொல்ற மாதிரி. ஏன்னா குர்ஆனுங்கிற அல்லாஹ் பேசின சிவத்துல உள்ளது. இந்த முஸ்ஹபை கொடுத்து அதுக்கு மேல சத்தியம் பண்றதை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்ந்து கொள்றதா நல்ல, தவிர்ந்து கொள்ளத்தான் என்ன வேணும். ஏன்னா அதுல அட்டையும் இருக்கு, பேப்பரும் இருக்கு. அப்ப அது அல்லாஹ் தாலா என்ன செய்யல, அதை இறக்கல, அது என்ன செய்யப்பட்டது, படைக்கப்பட்டது என்கிறதால நாம சத்தியம் பண்ணணுமாக இருந்தால் குர்ஆன் மீது ஆணையாக அப்படின்னு சொன்னால் அந்த சத்தியம் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஒரு விஷயம். குர்ஆன் அல்லாத விஷயங்கள்ல சத்தியம் பண்ணதை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையான செஞ்சிருக்காங்க, தடுத்திருக்காங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அப்துல்லாவுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோட ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க. அப்ப பிரயாணத்தில் இருக்கக்குள்ள ஒரு விஷயத்துக்காக உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, யஹ்லிஃபு பி அபி, பாப்பா மீது சத்தியமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்னல்லாஹ இன்ஹாக்கும் அன் தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தைமார்கள் மீது நீங்க சத்தியம் செய்வதை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், தடுத்திருக்கிறான். உங்களுக்கு சத்தியம் பண்ணிய தேவை ஏற்பட்டால் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு என்ன செய்யுங்க, சத்தியம் செய்யுங்க. அவுல் யஸ்முத்திலாடி வாய் முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ இந்த செய்தியில சொல்லுது, படைப்பினங்கள் மீது நம்ம என்ன செய்ய முடியாது, சத்தியம் பண்ண முடியாது. அல்லாஹ் சத்தியம் பண்ணலாம். வல்லுஹான்னு சத்தியம் பண்றான், வஸ்ஸமான்னு சத்தியம் பண்றான், வல் அர்துன்னு என்ன செய்யறான், சத்தியம் பண்ண, பூமி மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பால் பொழுதி மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹு தஆலா இரவு மீது சத்தியமாக, அது அல்லாஹ் சத்தியம் பண்ணலாம். வேண்டா அவன் படைப்பு, நாம என்ன செய்ய முடியாது, படைப்பின் மீது சத்தியம் பண்ண முடியாதுங்கிறது இந்த செய்தி நம்மளுக்கு சொல்லுது. எனவே நம்ம சத்தியம் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டால் அல்லாஹ் மீது ஆணையா அப்படின்னு சத்தியம் செய்யலாம், அல்லது அல்லாஹ்வுடைய பெயர்கள் சிஃபாத்துகள், இப்ப குர்ஆனுங்கிற அல்லாஹ்வுடைய பண்பு, குர்ஆன் மீது ஆணையா அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அடுத்தது அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இப்ப குர்ஆன் சில இடங்கள் என்ன செய்யப்படுது, வர்ணிக்கப்படுது. இப்ப யாசீனை பொறுத்தவரையில் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க குர்ஆனின் மீது சத்தியமா. அதே மாதிரி குர்ஆன்ல பல இடங்கள்ல குர்ஆன் என்ன செய்யப்பட்டிருக்கு, வர்ணிக்கப்பட்டு வந்திருக்கு. இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், சங்கையான குர்ஆன் ஆகும். அப்ப குர்ஆன் ஹக்கீம் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் என்னன்னு சொல்றான், கரீம். கரீம்னா சங்கை மிக்க. வ இன்னஹு லகிதாபுன் அஸீஸ், கண்ணியமான வேதம் சொல்றான். அஸீஸ்னா என்ன, கண்ணியம். வல் குர்ஆனில் மஜீத், காஃப் வல் குர்ஆனில் மஜீத், புகழப்படக்கூடிய வேதம் அப்படின்னு, கண்ணியமிக்க வேதம் அப்படின்னு சொல்றான். வல் குர்ஆனி திக்ர், சாத் வல் குர்ஆனி திக்ர், திக்ர்னா திக்ர்னா அந்த இடத்துல ஷரஃப், கண்ணியம், கண்ணியமிக்க வேதத்தின் சத்தியமாக சொல்றான். வஹாதா திக்ருன் முபாரக்குன் அன்ஸல்னா, நாம் இறக்கிய அருள் செய்யப்பட்ட வேதம். திக்ர்னா அந்த இடத்துல குர்ஆனை சொல்லுது, அருள் செய்யப்பட்ட, முபாரக்குன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி குர்ஆன பல இடங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வர்ணிக்கிறான். குர்ஆனை வர்ணிக்கான். எப்படி வர்ணிக்கான், ஹக்கீம்னு வர்ணிக்கான், அசீஸ்னு வர்ணிக்கான், மஜீத்னு வர்ணிக்கான், கரீம்னு வர்ணிக்கான், திக்ர்னு என்ன செய்யறான், வர்ணிக்கிறான், முபாரக்னு என்ன செய்யறான், வர்ணிக்கிறான். அப்ப இப்படியான வர்ணனைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ்வினுடைய வேதத்துல வர்ணித்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய நேரமாயிட்டு இந்த தினம் 2 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஒன்று யாசீன், அடுத்தது வல் குர்ஆனில் ஹக்கீம். யாசீன் என்றால் அது என்னத்தை சொல்ல வருது என்கிறத பார்த்தோம். 4 பிரதானமான கருத்துக்கள்ல இறுதியாக சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் பல முஃபஸ்ஸிர்கள் என்ன ஏற்றுக்கொண்ட கருத்துக்களும், இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், இப்னு கைம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ், முக்கியமான அறிஞர்களும் என்ன ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள், அவங்க சொன்ன விளக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். இதெல்லாம் நீங்க பேசக்கூடிய அரபு மொழியில் உள்ள எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்கள் தான் குர்ஆன் என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்க அப்படி இருந்தும் ஒரு சூறாவை கூட உங்களால் என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியலைங்கிற அற்புதத்தை விளக்குற அமைப்பில் இந்த எழுத்துக்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பயன்படுத்திருக்கிற விஷயத்தை பார்த்தோம். அடுத்ததாக வாவு தா பா என்கிறது இந்த எழுத்துக்களை பொறுத்தவரையில் சத்தியத்துக்கு என்ன செய்யப்படுது, பயன்படுத்துறது. சத்தியத்தை பொறுத்தவரையில் நம்ம குர்ஆன் மீது சத்தியம் பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். ஆனா படைப்பினங்கள் மீது என்ன செய்ய முடியாது, சத்தியம் பண்ண முடியாது. அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் மீது சத்தியம் பண்ணலாம். முஸ்ஹபை பொறுத்தவரையில தவிர்ந்து கொள்வது நல்லம், தவிர்ந்து கொள்ளணும் என்கிறதான் என்ன மிக உறுதியான கருத்துன்னு சொன்னா, அதில் மட்டை பேப்பர்லாம் இருக்கிறதால அதை தவிர்ந்து கொள்வது நல்லம். நாம சும்மா ஒன்று மேல தொட்டு தான் சத்தியம் பண்ணணும் எல்லாம் இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு சொன்னாலே என்ன விஷயம் முடியும், அல்லது குர்ஆன் மீது ஆணையாண்டா அந்த சத்தியம் என்ன செய்திரும், நிறைய உண்டாகிரும் என்கிறத நாம் என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். வல ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை முழுமையாக வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் சந்தர்வானாக. வாஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.